ஹை ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் இனிமேல் வீக்லி ஒன் டே ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோ தான் வரும், டெய்லி வராது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது எனக்கு. ஓகேவா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன். எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குடா, என்னால் நார்மலாக எந்த விஷயமே பண்ண முடியல சமீப காலமாக. ஸோ ரொம்ப ஹெல்த் இஷ்யூவால் ரொம்ப நான் சஃபர் ஆகிட்ருக்கேன். அதுலேயும் உங்களை ஹாப்பி பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன். பட் என்ன நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இனிமேல் கமெண்ட் வந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸாவது வரணும் எனக்கு. நான் ஆஷாலாம் சொல்லலைடா, நீங்கள் என்னோடய இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட நான் முடியாமல் தான் இருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, நான் ஆஷாலாம் பேசலடா, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்கலாம் இனிமேல் கமெண்ட் வருதானே. ஆனால் சீரியஸாக சொல்லிட்டு இனிமேல் கமெண்ட் வந்தால் தான் வீடியோ வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஜங்குக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் லிங்க்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபீட் பண்ணுறேன். அண்ட் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கடா, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அவ்வளோதான், நம்ம வளவலன்னு பேச வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் ஜங்குக், சியா உங்கள் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். 3 பேர் ஒரே காலேஜில் தான் படிப்பீங்க. ஜங்குக்கு ஃபைனல் இயர், நீங்கள் செகண்ட் இயர், ஓகேவா? அண்ட் நான் முக்கால்வாசி நிறைய பேர் சொல்லிடுறேன். ஜங்குக்கும் சியாவும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து சியா ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சியா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் ஜங்குக்கும் சியாவை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருமே 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவே போதுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்களும் சியாவும் தான் அப்படியே காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் தான் சியா, சொல்லு பையன், இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். ஆமாம் பின்ன இன்றைக்கி நானும் ஜங்குக்கு வெளியே போகிறீங்களா? எங்கே? அதெல்லாம் சீக்கிரட்லாம் சொல்ல மாட்டேன். சியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்கிட்ட இதுக்கு மறைக்கிற? அது இல்லை, அவர் எனக்கு கேண்டில் லைட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ சரி, என்னடி அவ்வளோதான் ரியாக்ஷனா? வேற என்ன ரியாக்ட் பண்ண சொல்கிற? உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ வெளியே போகிற? ஆமாம் என் சீக்கிரம் நீயே யாரையாச்சும் லவ் பண்ண. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ 2 பேரும் பேசிட்டே போகிறீங்க. ஸோ எதிர்க்க ஜங்குக்கு வராரு. உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தானே அப்படி உள்ள பட்டாமச்சிலாம் பறக்குது. பிகாஸ் உங்களுக்கும் ஜங்குக்கு பிடிக்கும்ல. ஆனால் ஜங்குக்கு அப்படியே போய் சியா கிட்டே பேசுகிற. சியா ரெடி பண்ணுறேன். இல்லை ஜங்குக், இதோ வைன் கூட தான் கேண்டீன் போயிட்டுருக்கேன். சரி என் கூட வா. இல்லை ஜங்குக், நான் வைன் கூட போகிறேன். வைன் தனியாக போயேன், சியா கூட போகிறேன். சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் போயிட்டு கேண்டீன் போயிட்டு நல்லா சிரிச்சு பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் தூரமாக உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் என்னோடய வாழ்க்கை. நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று அது இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குது, இல்லை எனக்கு சொந்தமானதாக அது இருந்ததே கிடையாது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. லைக் உங்கள் அத்தையும் உங்கள் மாமா அவங்க வளர்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க உங்களை பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு தான் பார்த்துக்குவாங்க, ரொம்பலாம் உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாகவே இருப்பீங்க. உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்காது சியாவை தாண்டி. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பின்னாடி யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பையன் தான். பையன், நான் நேற்று ஆப்சண்ட், நேற்று நடத்துகிற நோட்ஸ் எதுவும் இருக்கா? இருக்குது ஜாக், கொஞ்சம் எனக்கு தரியா? தரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த பையன் கூட உட்காந்து அந்த நோட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ சியா ஜங்கு கூட ஜங்கு சியாவை கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. வயன், என்னடி நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கேன்டீனில் உன்னை பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்ப்ப, நீ தான் ஜங்கு கூட பேசிகிட்டு இருந்தீங்க, பார்த்துட்டியா? சரி வயன், இன்றைக்கி நீ வீட்டுக்கு தனியாக போயிடுறியா? ஏன்டி? இல்லை ஜங்குக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நான் அப்படியே அவர் கூட போயிட்டு ரெடி ஆகிட்டு அவர் கூட டின்னர் கிளம்பிடுவேன். சரி ஓகே பையன், கோச்சுக்காதரி, இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் போயிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படி சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் கிளாஸும் அப்படியே போகுது. அப்படிங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சு, காலேஜ் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வெளியே வரீங்க. அப்போ சியா தான் ஜங்கு கூட நின்று பேசிகிட்ருக்கா. நீங்கள் சரி கூப்பிட்டு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு வேணான்னு தோணுது. ஸோ அதனால் சைலண்ட்டாக நீங்கள் அப்படியே போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த ஜாக் பையனும் வரா. ஒயன், சொல்லு ஜாக். என்ன நீ எப்பவுமே சியா கூட தானே போவ? ஆமாம், ஆனால் சியா இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறான். ஓ அதனால் உன்னை கழட்டி விட்டுட்டாளா? அப்படிலாம் இல்லை, இந்த பொண்ணுங்களே இப்படி தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்டை மதிக்கவே மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும் சியாவை பற்றி? சியாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவள் என்றைக்குமே நான் அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டான்.
நீ தான் சொல்லணும். சரி நீ எந்த ஸ்டாப்பிங் அப்படி சொல்லி கேட்குறா. நீங்களும் ஒரு ஸ்டாப்பிங் சொல்கிறீங்க. ஓ அதுதான் நானும் அதே ஸ்டாப்பிங் தான். 2 பேரும் சீனு போகலாமா? இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பஸ் ஏறிடுறீங்க. ஒன்றும் அந்த பஸ்ஸில் தான் ஏறுறான். ஸோ நீங்கள் சீட்டில் போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பேக்லேருந்து ஒரு புக் எடுக்கிறீங்க. அந்த புக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கு தான். ஜேகே, நான் ஃபஸ்ட்டில் உன்னை பார்த்தப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போயே எனக்கு தோணுச்சு நீ எனக்கானவன். ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே உன்னோட ஃபோட்டோவை நான் இப்படி புக்கில் வச்சுருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. ஒரு வேளை சியா பார்த்துட்டா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டப்படுவா. இல்லை ஜங்குக், ஆனால் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பரவாயில்ல, நீ எனக்கானவனா இல்லைனா என்ன, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கல்ல அது போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இந்த ஃபோட்டோ புக்கிலே வச்சுட்டு மடித்து உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்கள் அத்தை தான், என்னம்மா வயன் வழக்கம் போல் இன்றைக்கி லேட்டாக வர? ஆமாம் அத்தை, சியா ஏதோ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி உங்கள் மாமா கிட்ட ஸ்கூட்டி தான் வாங்கிக்கோ என் காசு கேட்டு. இல்லை அத்தை பரவாயில்ல, எதுக்கு என்னால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்களாலலாம் நீ ஒன்றும் கஷ்டப்படலை, உங்களாலே நான் கஷ்டப்படலாமா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை உள்ளே போகிறாங்க. அத்தை கோச்சிக்கிட்டிங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு வர, ஒரு ஸ்கூட்டியாவது வாங்கிக்கலாம்ல, பார்த்துக்கலாம் இன்னும் 1 வருஷம் தானே அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆக்சுவலாக உங்களை நல்லாவே பார்த்துப்பாங்க, உங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற டிசிஷன்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே ரூமை போயிட்டு உங்கள் புக்ஸ்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கீங்க. அப்போ சியாவுக்கு கால் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. பட் காலே அவள் எடுக்கலை. அகைன் பண்ணுறீங்க. அப்போ கடைசியாக எடுத்துறா. வயன் நான் வெளியே இருக்கேன்டி சொன்னல கால் பண்ணாத. இல்லை சியா அப்படி சொல்கிறதுக்குள்ளே அவள் காலை கட் பண்ணிடுறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அவள் பாய் ஃப்ரெண்டோடு இருக்கான், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ இந்த சைட் சியா பக்கம் பார்த்தா ஜங்குக்கும் சியாவும் அழகாக ஹோட்டலில் உட்காந்துட்டு கேண்டில் லைட் வெளிச்சத்தில் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜங்கு தான், நடி அப்படி பார்க்குறேன். இல்லை ஜங்குக், நீங்கள் தான் அப்படி பார்க்குறீங்க, பார்த்தியா என் மேலே பழி போடுறேன். சரி என்ன விஷயம் திடீர்னு டின்னர்லாம்? எனக்கு இன்னும் 6 மந்த்ஸில் ஸ்டடீஸ் முடியுது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான், அப்பா பிஸ்னஸ் தான், பெருசாக எனக்கு ஒன்றும் இது இல்லடி. ஸோ நம்ம சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம். நிஜமாவா ஜங்குக்? நிஜமாக தான். ஆக்சுவலாக ஜங்குக் ஒரு பணக்கார பையன்தான். சரி ஜங்குக் அப்படி சொல்லிட்டு சியா பேசிகிட்ருக்கா. அப்போ ஜங்குக் தான், உன் ஃப்ரெண்டு யார்? அது வயன் தானே? ஆமாம். எப்போ பார்த்தாலும் அவள் கூடவே தான் இருப்பியா? ஆமாம், எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுனா அது வயன் மட்டும்தான். அதே மாதிரி வயனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுனா அது நான் மட்டும்தான். ஏன் அப்படி? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் யாராச்சும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு. அவள் கேட்க மாட்டேங்கிறான். அவன் மனசில் ஆல்ரெடி ஏதோ ஒரு பையன் இருக்கான் போல். அப்படியா? யார் அது? ஜங்குக். இப்போ வயனை பற்றி பேசுறதுக்காக நம்ம இங்கே வந்தோம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி டைம் 10:30 ஆகிடுச்சு. எப்பவுமே சியா உங்களுக்கு 9 மணிக்கே கால் பண்ணுவா, ஆனால் இன்றைக்கி பண்ணலை. சரி ஒரு வேளை ஜங்கு கூட இருப்பாளோ? இல்லை வேணாம் வயன், தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அதே அந்த புக்கில் இருந்து ஜங்கு கூட ஃபோட்டோ எடுத்து வச்சு பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே, சியா கூட ஜாலியாக இருக்கியா? சரி நீ எனக்கு தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் சியா கூட வச்சு நீ ஹாப்பியாக இரு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே தூக்குறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எந்திரிக்கல. உங்கள் அத்தை தான், வயன் எந்திரிமா, காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல. அத்தை ஐயோ தூங்கிட்டேனா? தூங்கிட்டியா? வழக்கம் போல் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடைக்கடன் ரெடி ஆகிடுங்க. ஆனால் எப்போவுமே சியா அவங்கள காலையில் மார்னிங் பிக்கப் பண்ணிக்குவா. ஸோ அதே மாதிரி ஒயன் என்னடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஐயோ சாரிடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஏறிக்கிறீங்க. இப்போ 2 பேரும் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்படிங்க தான், என்ன நைட்டுக்கு கால் பண்ணவே இல்லை. ஆச்சோ அது ஒன்றும் இல்லடி, நான் கிளம்பவே 10 மணி ஆகிடுச்சு, அதனால தான் பேச டைம் இல்லை. ஓ சரி ஓகே, இன்றைக்கி எதுவும் பிளான் இருக்கா என்ன? தெரியுடி ஜங்க் சொல்வார். இன்றைக்கும் நீ மேபி பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சியா சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ நீங்கள் சியா சொல்லுவேன், நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா என்ன? என்னடி பேசுகிற? உன்னையே நான் அவாய்ட் பண்ணோம். இல்லை நீ லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிற. ஷோ வயன்மா அப்படிலாம் இல்லடி, எப்போவுமே நீ தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு சரி அவங்க கண்ணத்தை பிஞ்ச் பண்ணுறா. சரி போ அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவளையும் அப்படியே காலேஜுக்கு போகிறா.
ஸோ இப்போ 2 பேரும் கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சீனியர்ஸ்லாம் வராங்க. ஸோ ஜங்குக்கும் வராரு. சியா பார்த்தோன்னே ஓ ஜங்குக் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அழகாக கண்டடிச்சிட்ருக்கா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கும் ஜூனியர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காலேஜ் ரூல்ஸ் பற்றி. சீக்கிரமாக நம்ம காலேஜில் கல்ச்சரல்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லோரும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். யாருமே வந்து நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லக்கூடாது அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் ஓகே சீனியர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் உங்கள் கண்ணு மட்டும் ஜங்குக்கு மேலேருந்து விலகவே இல்லை. அவர் இன்ச்சாக ரசிக்கிறீங்க. அந்த கண்ணு மூக்கு எல்லாத்தையும் ரசித்து பார்க்குறீங்க. இமேஜின் பண்ணிக்காங்கடா அந்த மாதிரி. ஜங்குக் நீ எனக்கு சொந்தம் இல்லையா, சியாக்கு தான் சொந்தமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சியா தான் சீனியர் நான் டான்ஸுக்கு நேம் கொடுக்கலாமா, இல்லை நீ டான்ஸ்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு நோஸ் கட் பண்ணிடுறாரு சியாவை. பாத்தியா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்போ தான் வயன் நீ வேணா டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறியா, அது சொல்கிறீ பார்ட்டிசிபேட் பண்ணுறியா, வயன் சரின்னு சொல்கிறீ. இல்லை சியா எனக்கு ஆட வராது, அதெல்லாம் சீனியர் சொல்லிக் கொடுப்பார், சரி நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜங்குக்கு நேம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஈவினிங்காக வந்து காலேஜ் முடிஞ்ச அப்புறம் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சியா வந்து என்னத்தில் ட்ராமாவில் வந்து நேம் கொடுத்துருப்பா. ஸோ 2 பேரும் இப்போ தான் ஜங்குக்கை பார்க்க போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது ஜங்குக்கை பார்க்க போகிறோன்னே. அப்போ ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காரு. சியா தான் ஜங்குக் நாங்கள் வந்துட்டோம். சியா நான் வந்து இந்த வாட்டி ட்ராமா ஹேண்டில் பண்ணலடி. ஏன் ஜங்குக், இல்லை என்னை விட சீனியர் வந்து ட்ராமா டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் டான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. அப்போ சியா வந்துட்டு சரி அப்போ நான் டான்ஸில் சேர்ந்துக்கிறேன். இல்லடி ஆல்ரெடி ஆள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, இப்போ பேர் எடுத்தால் ஃபேவரிசம்னு சொல்லுவாங்க. சரி நீ தான் இன்னும் 2 வருஷம் இங்கே தானே படிக்க போகிற, நீ பார்த்துக்கோ போ அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஸோ சியா சரி ஓகே வயன் நான் டான்ஸ் பண்ணேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. இப்போ நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. வயன் நீ கப்பிள் டான்ஸா சோலோ டான்ஸா, அது சோலோ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ப்ரோ சோலோ டான்ஸுக்குலாம் ஆள் வந்தாச்சு, கப்பிள் டான்ஸுக்கு தான் இன்னும் ஒரு பொண்ணு வேணும். அப்படியா அப்போ வயன் நீ கப்பிள் டான்ஸ் ஓகேவா, கப்பிள் டான்ஸா இல்லை வேண்டாமே, என்ன கப்பிள் டான்ஸ் தானே ஆடு அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ஜாக் தான். வயன் நீயா, ஜாக் நீயா, அப்போ நீ தான் எனக்கு பேரா அப்படி சொல்லி அவன் கேட்குறான். நீங்கள் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்க. ஸோ ஆஃப்டர் ப்ராக்டிஸும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகவே ஆட தெரியல. ஜங்குக்கு செமையாக கோவம் வருது. வயன் உனக்கு ஆட தெரியுமா தெரியாதா, இல்லை சீனியர் சும்மா என்ன கை காலம் ஆட்டிகிட்டு இருக்க, ஒழுங்காக ஆடு அப்படி சொல்லி சொல்லிச்சாரு. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஆடாமல் ஒரு மாதிரி பண்ணுறதுனால ஜாக்குக்கும் பேலன்ஸ் இல்லை. ஸோ அவன் அப்படி கீழே விழுந்துடுறான், நீங்களும் கீழே விழுந்துடுறீங்க. ஸோ அவன் காலில் செம்மையாக சுழுக்கு பிடிச்சிக்குது. அவன் கத்துறான், சீனியர் என்னால் இனிமேல் ஆட முடியாது போலே அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ அங்கே இருக்க கிளினிக்கில் இருக்கவங்களால சிக் ரூமில் இருக்கவங்களாம் வந்துட்டு ஆமாம் அவன் காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இனிமேல் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கோவமாக வருது. வயன் ஒரு டான்ஸ் ஆட தெரியாதா உனக்கு, இப்போ நான் இன்னொரு பையனுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஜூனியர் பசங்களாம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்களே டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சேக்கே நான்லாம் செட் ஆக மாட்டேன்டா ப்ரோ, ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, நீங்கள் தான் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களே அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு யோசிக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஜங்குக்கு நீங்கள் பேர் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சார் ஜங்கு கூட ஆட போகிறோமா அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே நானே பேர் பண்ணுறேன், ஆனால் வயன் அவனை தள்ளிவிட்ட மாதிரி என்னை தயவுசெய்து தள்ளிவிட்டுறது அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறார். நீங்கள் இல்லை நான் தள்ளியில் விட மாட்டேன் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மியூசிக்கை ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜங்கு டான்ஸ் உங்கள் இப்பில் படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் இப்போ பிடிச்சி லைட்டாக ஜங்குக்கு டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு டான்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு தான் என்ன அவங்க கூட பண்ணுறப்போ அப்படியே ஆடினேன், இப்போ நல்லா ஆடுறேன், இல்லை அது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு லிஃப்டிங் மூமெண்ட் மாதிரி. ஸோ அப்படியே ஜங்குக்கு உங்களை தூக்கிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக்கு உங்களை தூக்கி வச்சுருக்கிறத பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டெய்லி ப்ராக்டிஸ் போகுது. நீங்களும் ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் டேவும் வந்துடுது. ஃபஸ்ட்டு ட்ராமா தான், ட்ராமாலாம் முடிஞ்சிடுது. ஸோ இப்போ ஸோ சியா தான் எல்லா பர்ஃபார்மன்ஸையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே நின்றுட்டுருக்கா. இப்போது மயன் நல்லா டான்ஸ் பண்ணேன் சரியா, ஆமாம் பேர் யார் ஜங்குக்கு தானே, என் தங்க பிள்ளை உங்க கூட ஆடுறான், என் சான்ஸும் போச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கா. நீ வேணா ஆடுறியா, லூஸ் மாதிரி பேசாத வயன், நல்லா ஆடு சரியா, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லி சியா சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படி சொல்லி போகிறீங்க மேலே. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கு வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இப்போ நல்லா பிடிச்சி டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறாரு.
கீழே இருக்க சியாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அவள் ஒரு மாதிரி அவரோட பார்வையே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது நீங்களும் ஜங்குக்கு டான்ஸ் ஆடுறத பார்த்து. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் ஆட முடியாமல் அங்கேருந்து பார்க்க முடியாமல் அங்கேருந்து போயிடுறா. இதையும் ஜங்கு பார்த்துட்டு அவர் சரியாக டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அவர் கால் ஸ்லிப் ஆகி நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. வயன் சாரிடி, பரவாயில்ல சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. பட்டு இப்போ ஜங்கு தான் போதும், எல்லோரும் நிறுத்துங்க. எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க? என்ன சீனியர், நீங்கள் 2 பேரும் ப்ராக்டிஸில் நல்லா ஆடினீங்க, இப்போ உங்களால் அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஜங்குக்கு ப்ளேம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஏஞ்சி நடக்க முடியாமல் நடந்து ஓடிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் கஷ்டமாக இருக்குது. பட் அவர் நேராக இப்போ சியாவை பார்க்க தான் வராரு. சியா அப்படி வெளியே ரொம்ப ரூடாக கோமாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜங்கு தான், சியா டாடி ஏன் நீ பாதிலே வந்துட்டேன் போதும் ஜங்குக்கு. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? என்ன பண்ணோம்? டான்ஸ் ஆடுறீங்களா இல்லை ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? சியா என்ன பேசுகிற? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ அவள் இப்போ பிடிக்க அவன் இப்போ பிடிக்க என்ன பண்ணிகிட்ருக்க? இதுக்கப்புறம் டான்ஸ் ஆச்சவங்க. நீ என்ன சொன்ன? நார்மலாக எல்லோரும் ஆடுற மாதிரி டான்ஸ் தானே சொன்னேன். இப்போ என்ன 2 பேரும் வேறு மாதிரி ஆடிட்டுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சியா கேட்குறா. இந்த பாரு பசியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டான்ஸ்னால் டான்ஸை பாரு, ஏன் தப்பாக பார்க்குற? இல்லை ஜங்குக்கு, எனக்கு பொசசிவாக இருக்குது. நீ மைண்ட் கூட ஆடுறது எனக்கு பிடிக்கல. அவன் என் ஃப்ரெண்டு. இப்போ என்ன டான்ஸ் தானே ஆடணும்? பாவம் என்னால் ஒரு கால் உடஞ்சிருச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சியா ஏஞ்சிக்கிறா. உன் ஃப்ரெண்டுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன், கவலை இல்லையா உனக்கு? கால் உடஞ்சிருச்சா? ஆமாம். சரி அவள் எங்கே இருக்கா? இதோ சீக்கிரமில் தான் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. சியா வேகமாக போகிறா. உங்களுக்கு அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஐஸ் பேக் வச்சிட்ருக்காங்க. மயன் சியா என்னடி அடிபட்டுருச்சாமே? ஆமாம். என்ன மயன் பார்த்து ஆட மாட்டியா? இல்லை ஜங்குக் சார் தான், சீனியர் தான் தெரியும் எனக்கு. நீ ஜங்கு கூட ஆடுறப்போ ஒரு மாதிரி பொசசிவாக இருந்துச்சு. அதனால தான் நான் கோவப்பட்டு வெளியே போனேன். அதை பார்த்ததுனால தான் அவர் கான்சன்ட்ரேஷன் மிக்ஸ் ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்கிறா. ஸோ உங்களுக்கு அப்போ அதனால தான் நான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சரி ஒன்றும் ஆகாது, நான் உன்னை பத்திரமா வீட்டில் விட்டுறேன் அப்படி சொல்கிறா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அப்படி தான் மிச்சம் இருக்க அந்த காலேஜ் டேஸ் எல்லாம் அப்படியே போகும். சியாவும் சில டைம் ஹர்ட் பண்ணுவா, பல டைம் உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசுவா. உங்களுக்கு சியா மேலே எந்த விதமான கோவமும் இருந்ததே இல்லை எப்பவுமே. அண்ட் எப்படி பார்த்தோன்னா காலேஜோட ஃபைனல் இயர் வந்துட்டீங்க. ஐ மீன் நீங்கள் ஃபைனல் இயர், ஜங்குக்கு ஃபைனல் இயர் கிடையாது. ஸோ ஜங்குக்கு வந்து பாஸ்ட் அவுட், ஓகேவா? ஸோ இப்போ நீங்களும் சியாவும் உட்காந்துட்ருக்கீங்க. சியா தான், என்ன வயன் என்ன சியா ஏன் சோகமாக இருக்க? அட நீ வேறு, ஜங்குக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களாம். அப்படியா? ஆமாம். நான் இப்போ படிக்கிற வரைக்கும் வந்து ஜங்குக்கு வெயிட் பண்ணுறான். அப்படியா? அந்த பொண்ணு யார்? ஏதோ லிஸாவும். அவள் வேறு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லி ஜங்குக்கு சொன்னார். என்ன பண்ணா? என்ன மோசமான பொண்ணு? அவள் என்ன வேணாலும் பண்ணுவாளாம். அவள் ரொம்ப மோசமான பொண்ணாம். ஓ சரி, நம்ம சீக்கிரம் படிப்பை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு ஜங்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்ஸ் வயன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? பண்ணுவேண்டி. என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவளை உங்களை அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே தான் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ மேரேஜ் ஹாலில் தான் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் சியா நிற்கிறாங்க. ஐ மீன் வந்து ஜங்குக் சியா நிற்கிறாங்க. மேரேஜ் ஹாலில் நிற்கல, அவங்க ரூமில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக், இந்த ட்ரெஸ்ஸில் நான் பார்க்க அழகாக இருக்கேனா? சூப்பராக இருக்குடி, உன்னை என்னடி குறை? நிஜமாவா? அப்போ சொல்லி நீங்கள் உள்ளே வரீங்க. சாரி தெரியாத டைமில் வந்துட்டேன். மைன் பரவாயில்ல வா அப்படி சொல்லி சியா கூப்பிட்றா. அப்போ நீங்கள் தான் வேற போகிறீங்க? ஜங்குக்கோட அம்மா தான். என்னம்மா வயன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? நல்ல ட்ரெஸ் போடுறாள். இல்லை ஆண்டி, இந்த ட்ரெஸ்ஸே போதுமே. எதுக்கு? ஷோ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ இப்படி தான் வருவியா? வா வா ஆண்டி, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துறாங்க. ஈக்குவலாக சியாவுக்கு இருக்க மாதிரியான ட்ரெஸ் எடுத்துறாங்க. சியா அதை பார்த்துட்டு, அம்மா இந்த ட்ரெஸ் எதுக்கு வயனுக்கு? இல்லை இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் வயனுக்கு. இல்லை இந்த ட்ரெஸ் வயன் போட்டால் நாங்கள் 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், நான் ப்ரைடுங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்ல அப்படி சொல்லி சியா சொல்கிறேன். நீங்கள் இல்லை சியா அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், வயன் போட்டுக்கோ அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் சரி நான் கீழே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா அவங்க கீழே போயிடுறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ இப்போ சியாவோட அப்பா தான் ஜங்குக்கு தான் சொல்கிறாரு. ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு, நீங்கள் போய் சியாவை கூட்டி வாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சியாவோட அப்பாவும் சியாவை கூட்டிகிட்டு வர போகிறாரு. அவர் ரொம்ப நேரம் ஆகியும் கீழே வரல. ஸோ இங்கே இருக்க எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் தான், என்னாச்சு ஏன் வரல? வயன் சொல்லுங்க ஆண்டி, நீ போய் பார்த்துட்டு வாமா அப்படி சொல்லி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் மேலே போகிறீங்க. அப்போ சியாவோட அப்பா உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அங்கிள் என்னாச்சு, என்ன அழுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சியாவை காணுமா? சியா எங்கே போனான்னே தெரியல.
என்னது சியாவை காணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா ஜங்குக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதில் லீசான்னு ஒரு பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு இல்லை நான் சியாவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் ஒத்துக்க வச்சுருந்துருப்பார். ஓகேவாடா? ஸோ அப்போது எல்லோரும் கீழெல்லாம் தெரிஞ்சிருச்சு சியாவை காணும் அப்படிங்கிறது. ஜங்குக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஜங்குக்கோட அம்மா தான். எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு, ஒரு சியா பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜங்குமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, சியா எங்கே போனோன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறாரு. ஸோ அப்போ எல்லோரும் கீழே வந்துடுறாங்க. சியாவோட அப்பா தான், என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியல. அப்போ அங்கே இருக்கவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படி. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹலோ நிறுத்துங்க, என் ஃப்ரெண்டை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் சியா பற்றி தெரியுமா? அவள் ஜங்குக்கு இவ்வளோ லவ் பண்ணான்னு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு தெரியுமா? தேவையில்லாமல் அவன் மேலே வீண் பண்ணி போட்டுட்ருக்காதீங்க அப்படி சொல்லி நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நின்றுச்சுன்னா உடனே இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த வந்துடுவீங்களா? எல்லோரும் வாய முடிட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லைனா போங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சியா எங்கே போனானே தெரியல. நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடி இருப்பீங்க, சியாவை காணவே இல்லை. இப்போ ஜங்குக்கு நம்ம தான். சரி சியா போயிட்டா, ஆனால் அந்த கல்யாணம் நிறுத்தக்கூடாது. இப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ஜங்குக்கு தான், அம்மா என்ன சொல்கிறேன்? இல்லை ஜங்குக், இன்றைக்கே அவனுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அம்மா சியாவே இல்லை, இப்படி கல்யாணம் பண்ணுறது? அவள் எங்கே போனானே தெரியல அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் வயன், இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னம்மா? தோ இவ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் வயன் அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருக்கும் சமஷாக்கு. ஜங்குக்கெலாம் அப்படி வயசுலாம் வியாடாகுது. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம், எனக்கு சியாவை விட வயனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா பாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ வயன், உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? இதில் உனக்கு விருப்பமா? மா என்ன பேசிகிட்டு இருக்க? சியாவை காணும்னு சொல்லிட்டுருக்க. இந்த வயனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்கிறேன். ஆமாம் ஜங்கு, எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, நீ எனக்காக வயனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். மா விளையாடாதம்மா, சியா ஃபஸ்ட்டு தேடுவோம் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. இப்போ சியாவோட அப்பாவோ நான் என் பொண்ணை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுவார். ஸோ நீங்கள் நான் அட்டி தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், தேவையில்லாமல் பிரச்சனை என்னால் வேண்டாம், நான் அங்கேருந்து போகிறேன். வயன் நில்லுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன், என் பையனுக்கு நீ ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சியா பொண்ணு எங்கே போனானே தெரியல, இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, திடீர்னு காணாமல் போயிட்டா. அது எப்படி? அவள் மேலே தான் ஏதாச்சும் தப்பு இருக்கும். ஆண்டி சியாவை தப்பாக பேசாதீங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். இப்போ ஜங்கு தான் இந்த வேறு வயன், சும்மா நீ சியாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காத சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இன்றைக்கி அந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். ஜங்கு நீ நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. பட் ஜங்கு கேட்கவே மாட்டாரு. நீ பண்ணல நான் செத்துருவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா கத்தி எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்போ தான், ஐயோ சும்மா ஏமா இப்படி பண்ணுறேன்? இல்லைங்க எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு வயனை கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைனா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு அம்மா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தயவுசெய்து எது எடுங்க. இல்லை நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு, அப்போ தான் நான் எடுப்பேன். இல்லைம்மா எதுக்கு இப்படி ட்ராமா பண்ணிட்டுருக்க? ட்ராமா பண்ணுறேன் ஜங்குக்கு, உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன், நீ வயனை கல்யாணம் பண்ணிக்குவோன்னு சொல்லு, நான் அப்போ தான் கத்தி எடுப்பேன் அப்படி சொல்லி நீங்கள் ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் சரி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் உங்களை ஜங்குக்கு மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஜங்குக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பட் இப்படி உங்களுக்கு ஜங்கு கூட கல்யாணம் நடக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் நின்றுச்சிருக்கீங்க. ஸோ ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கும் கை போகலை, ஜங்குக்கும் கை போகலை. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கு போடு அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு உங்கள் கையில் வேண்டாம் விருப்பம் போடுறாரு, அது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் ரிங்கை வாங்கி போடுறீங்க. அப்போ தான் ஃபாதர் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாரு. யோ இப்போ கிஸ் பண்ணலன்னா என்ன? இல்லைப்பா கிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. உங்கள் கையெடுத்து சும்மா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப அப்படி லிப் கூட படலை அவ்வளோவா, அதுமாதிரி பண்ணுறாரு. ஸோ மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஸோ அங்கே தான் டெஸ்ட்டு, உள்ளே ஒரு பொண்ணு கத்திட்டே ஓடி வரா. அது வேறு யாரும் இல்லை, சியா தான். என்ன நடக்குதுங்க? ஜங்குக் வயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறா. நீங்கள் சியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சியா கிட்ட ஓடி வந்து, சியா எங்கே போனடி, என்னடி இது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்கு சியா அப்படி சொல்லிட்டு சியா உங்களை பலான்னு ஸ்லாப் பண்ணிடுறா. அந்த இடமே டீப் சைலண்ட் ஆகிடுது. நீங்கள் ஸ்லாப்பை வாங்கிட்டு நிமிர்ந்து சியாவை பார்க்குறீங்க. நீ ஒரு ஃப்ரெண்டாடி, உன்னை ஃப்ரெண்டு நினச்சி என் கூட வச்சுட்டு இருந்தால, அது தப்பு தான், என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டே அப்படி சொல்லிட்டு சியா அவங்க கழுத்தை பிடிக்கிறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜங்கு தான், சியா எங்கடி போனேன் ஜங்குக், இந்த வயன் எனக்கு கடத்திட்டா ஜங்குக் அப்படி சொல்லிட்டு சியா சொல்கிறா. அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜங்கு தான், என்ன சொல்கிறேன், இவன் உன்னை கடத்தினாளா? ஆமாம், நான் ரூமில் இருந்தேன், 2 பேர் என்னை தூக்கிட்டு போனாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, கல்யாணம் பொண்ணு தூக்க சொல்லி எனக்கு இன்னொரு பொண்ணு தான் சொன்னா அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக இது இவ்வளோ தானே இருக்கணும். சியா என்ன நீ தப்பாக நினைக்கிறியா? வாயை மூடுறி, நீ தான் எனக்கு நல்லா தெரியும்.
உனக்கு அப்போலேருந்து ஜங்குக்கு மேலே ஒரு கண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ இவ்வளோ கேவலமாக பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஈஸியாக அவங்க அடிக்கிறா. அப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு ஏய் போதும் நிறுத்து, என்ன வயன் மேலே பழி போட்டுட்ருக்க, நீ அவன் கூட ஓடி போயிட்டு வயன் மேலே பழி போட்டுட்ருக்கியா? ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி, உண்மையான எதுவுமே பண்ணல, இந்த வயன் நல்லவளே இல்லை, இவ்வளோ நாள் இவன் நல்லவன் நினச்சி நான் பழகினது தப்பு தான் அப்போ சொல்லிட்டு சியா அழுவுறா. அப்போ ஜங்குக் தான் சியாவை ஹக் பண்ணிட்டு சியா ஒன்றும் இல்லை அழாத, வயன் அவன் சொல்கிறதுலாம் உண்மையா? இல்லை ஜங்குக் நிஜமான எதுவுமே பண்ணல, அப்போ போய் சொல்கிறா. ஓ போய் சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. சரி எல்லாரும் தடுக்கிறாங்க, யாருமே ஜங்குக்கை தள்ள முடியல. ஜங்குக்கு நம்ம தான் ஜங்குக் விடு ஜங்குக் விடு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட தையை தட்டி விட்டுறாங்க. ஜங்குக் இந்த சியா சொல்கிறதுலாம் உண்மை நினச்சிட்டு நீ வயன் மேலே கை வைக்கிறியா? அம்மா போதும், நீங்கள் சொன்னீங்க தான் நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ சியா என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சியா அது அப்போது நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல பையன்? இல்லை இந்த பையன் நல்லவளே இல்லை. சியா ஏய் நிறுத்துடி, இப்போ தான் நீ உன் புக்கு பார்த்தேன் இதை பாரு அப்படி சொல்லிட்டு அவன் அந்த புக்கை எடுத்து காட்டுறான். அது ஃபுல்லாக ஜங்குக் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதோ இதுதான் பாருங்கள், எனக்கு தெரியும் அவளுக்கு அப்போலேருந்து ஜங்குக் மேலே ஒரு கண்ணுன்னு. இதோ அவள் புக்கெல்லாம் ஜங்குக் ஃபோட்டோ, எங்கே பார்த்தாலும் ஜங்குக் சக்குன்னு எழுதி வச்சுக்கா. அப்போது நீ தானே வயன் எனக்கு கடத்தின அப்படி சொல்லிட்டு சியா கேட்குறா. சியா இது இல்லை, அப்போ இந்த ஃபோட்டோக்கெலாம் என்னடி அர்த்தம் அப்படி சொல்லி கேட்குறா. சியா அது அது வந்து அப்படி சொல்கிறப்போ ஜங்குக் செம்மையாக அவங்கள எல்லாரும் வந்து ஸ்லாப் பண்ணிடுறாரு. நீங்கள் ஓ அதுக்கு தாண்டி அப்பயே சொன்னேன் இவ்வளோலாம் கூட வச்சுக்காதன்னு. மா பாத்தியா இவன் நல்ல விலை இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கோட அம்மாக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் அவங்க உங்கள் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை வயன் போய் சொல்ல மாட்டான். இப்போ வயன் உன்னை லவ் பண்ண என்ன தப்பு இருக்குது? வயன் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இதோ கூட படித்த ஃப்ரெண்டு மேலே போய் பழி போடுற அளவுக்கு மோசமானவில்லை என் வயன் அப்படி சொல்லி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே அதெல்லாம் அது ஜங்குக்கோட அம்மா தான், அப்போ சியா தான். இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் வயன், என் வாழ்க்கை அழிச்சிடல அப்படி சொல்லிட்டு அவங்க கழுத்தை நெரிக்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுது, உங்களுக்கு மூச்சு வாங்க முடியாமல் இருக்கீங்க. சாப்பிட்டு எல்லோரும் சேர்த்து சியாவை தடுத்துடுறாங்க. அப்போ சியா தான் இல்லை நான் இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன், என் வாழ்க்கை அழிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சியா அங்கேருந்து போயிடுறா. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது, பட் அது யார் கடத்தினா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான் ஏய் எழுந்துரு ஜங்குக் எழுந்துரு, என்னாச்சு? சூப்பர் வயன், கூட இருந்தே அழகாக திட்டம் போட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன். இதோ கூட எங்கள் அம்மாவுக்கு என்னடி மந்திரம் போட்டேன்? ஜங்குக் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏய் வாயை மூட்றி பொய், அப்போலேருந்தே எனக்கு உன் மேலே சந்தேகம்தான். இதோ இப்போ என் சியா வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். இந்த பாரு இந்த கல்யாணம் என் அம்மாக்காக நடந்தது, உன் கூட நான் புருஷனாக இருப்பேன்னு மட்டும் நீ எந்த காலத்துக்கும் நினச்சிடாத, அது என்றைக்குமே நடக்காது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக் அப்படிலாம் சொல்லாதீங்க, உண்மையாக நான் உங்களை லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் உங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் நினச்சதில்லை ஜங்குக், உங்களுக்கும் சியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், நான் சியாவை கடத்தலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுவீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் போது நிறுத்து, எதுக்கு வயனை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க? அந்த சியா தான் போய் சொல்லிட்டுருக்கா. வயன் நீ எழுந்திரி நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனால் அத்தை அப்போ உங்கள் அத்தையும் மாமா அவங்க வந்துடுறாங்க. அவங்க தான் என்ன வயன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ அவங்க தான் இதை பாருங்கள் எங்கள் வயன் தான் அந்த மாதிரி பண்ணுற பொண்ணே கிடையாது, அந்த சியா பொண்ணு தான் போய் சொல்கிறா. வயன் ஒரு பொண்ணை கடத்தினாலா, அவளுக்கு ஒரு எலும்பு கொள்ள கூட மனசு வராது. இதை பாருங்கள் ஜங்குக், உங்களுக்கு வயனை பிடிக்கலையா? போக போக்க பிடிக்கும், அப்படி ரொம்ப பிடிக்கலையா தயவுசெய்து டிவோர்ஸ் பண்ணிடலாம், ஆனால் வீணா அவன் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு. ஸோ அவங்களும் வயன் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சிடுறாங்க அங்கேருந்து. இப்போ ஜங்குக் தான் எங்கே அனுப்பி வைக்கிறோம்? இதை பாரு நீ என் வீட்டுக்கு வந்த உங்கள் காலை உடச்சிருவேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் அது ஒன்றும் உன் வீடு இல்லை உங்கள் அப்பா வீடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. சாப்பிட்டு நீங்கள் 4 பேருமே கிளம்பி இப்போ ஜங்குக் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் வயன் அம்மா எனக்கு தெரியும் நீ சியாவை கடத்திருக்க மாட்டேன், ஆனால் அந்த பொண்ணு ஏன் போய் சொல்கிறா? இல்லைம்மா நான் சியாவை அப்படி பண்ணலை. ஏய் இந்த மாதிரி பேசிட்டே வந்து வச்சுக்கேன் கார்லேருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் வண்டியை ஒழுங்காக போட்டு சொல்லி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அவங்க சொல்கிறது கேட்டு தலையெழுத்தே வீட்டுக்கு காரை விடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் தான் இறங்கி வீட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி மேலே தான் ஜங்குக்கோட ரூம் இருக்குது. ஏறுமா இவளுக்கெல்லாம் ஸ்டோர் ரூமே பெருசுமா. ஜங்குக் இப்போ ஒன்றும் சாதாரண வயன் இல்லை, ஜான் ஜங்குக்கோட வயன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவளை ட்ரீட் பண்ணு. இவ ஜான் ஜங்குக்கா மா உங்கள் எதிர்க்கவே சொல்கிறேன், இவன் இங்கே எடுத்து வச்ச கால் வச்ச நொடியிலேருந்து இவன் நரகத்தை அனுபவிக்க போகிறான். என் சியாவை என்கிட்டேருந்து பிரித்தால நான் யாரும் இவன் பார்க்க வேணாம். ஜங்குக் நீ தப்பு பண்ணுற, அந்த சியாக்காக வயனை கஷ்டப்படுத்தாத,
வயன் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு உனக்கு தெரியலடா. எனக்கு ஒன்றும் வயன் இப்போ தெரியாது, அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வாட்டி ரோட்டில் மயக்கம் போட்டு கடந்தப்போ வயன் தான் என்னை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு வயன். அவள் மேலே நீ வீண் படி போடாத ஜங்கு அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பாருமா, நான் முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இந்த வயன் இனிமேல் இந்த நரகத்தை தான் அனுப்பி வைக்கப்புறான் அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்கு ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, சத்தியமான செய்யாவை கடத்தலை. ஏய் வாயை மூடி, இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், உன் என் கையாலும் உனக்கு கொஞ்சுவேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாரு. நீங்கள் பயந்துட்டு அப்படி நின்றுறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே மேலே போயிடுறாரு. இப்போ நீங்கள் கீழே நின்று யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், பையன் என் பையன் போக போக உன்னை புரிஞ்சுக்குமா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஓகேடா, இதோட இதை நான் 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் 2 ஷாட்டாக போட்டுறேன், ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரி. 2 ஷாட்டாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது 2 ஷாட் நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு வந்துடும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன் இது 2 ஷாட்டுன்னு. ஸோ ஓகேடா, இந்த 1 ஷாட் நான் எப்படி இருந்துச்சு, இந்த பாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் மட்டும் வரலன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் வராது. எனக்கு கமெண்ட்ஸ் வேணும், மினிமம் ஒரு 30 கமெண்ட்ஸாவது வேணும். ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் வந்தே ஆகணும். ஸோ ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொன்னாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல், பாய்.